இது ஏதோ திருப்பதியோ திருச்செந்தூரோன்னு நினைச்சிடாதீங்க. டி நகர் வழக்கமா எப்பயும் கூடுற கூட்டம் தான். தீபாவளி பொங்கலுக்கு டி நகருக்கு உள்ள பூந்து வெளில வருதுன்றது வடக்க ரயில் ஏறி போயிட்டு திரும்ப பத்திரமா ஊருக்கு வர்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும்னு வைங்களேன். பட் ஆனா இப்போ கொஞ்சம் மனசு பக்கு பக்குன்னு இருக்கு. இது எல்லாம் பாக்குறப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிரௌட கண்டாலே ஆவறது இல்லைன்னு வைங்களேன். ஆக்சுவலி கரூர்லயாவது ஏதாச்சும் வந்து ஒரு மேனேஜர் இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யாராச்சும் ஒண்ணு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நினைப்பெல்லாம் இருந்தது. இங்கெல்லாம் எவனுக்கு என்ன ஆனாலும்னே தெரியாது. நிஜமா சார். கூட வந்தவன் கூட்டத்துல இருக்கானா இல்லையா அப்படின்றதே வந்து பெரியது. எவ்வளவு பேரு டீனருக்கு முதல்ல போயிருக்கு. எந்த நேரத்துல ரங்கநாதன் தெருன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. திருப்பதிக்கு பிரான்ச் ஆபீஸாவே இருக்கு டீனர். இந்த ரங்கநாதன் தெரு மட்டும். எந்நேரமும் ஏதாச்சும் ஒரு இது போயிட்டே இருக்குன்னு வைங்களேன். அங்க ஃப்ரீயா போயிட்டு ஃப்ரீயா இங்கன்னு இல்ல. இப்ப தீபாவளி டைம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலயுமே கொடூர கூட்டமா இருக்கும். சாதாரண கூட்டம்லாம் இல்ல. பயங்கர கூட்டமா இருக்கும். தயவு செய்து பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போறவங்க கொஞ்சம் பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போங்க. இதுக்கெல்லாம் உள்ள போயிட்டு உசுரோ ஒருவேளை உசுறு போயிடுச்சுன்னு வைங்களேன், போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல முண்டி அடிச்சுக்கிறது இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய பாடி கண்டிஷன்னு சொல்லிட்டு இன்னொன்னு இருக்கு. ஒருவேளை போச்சுன்னா இதுக்கெல்லாம் யாரும் 5 லட்சம் 10 லட்சம் 50,000 1 லட்சம்னு தரமாட்டாங்க. கண்டுக்க கூட மாட்டாங்க. நீ செத்தன்னு சொல்லி வெளியிலேயே யாருக்கும் தெரியாது. நல்லா தெரிஞ்சவங்க யாரு இதுல போயிடுவாங்கன்னு கிடையாது. எப்பயுமே நமக்கு இருக்கிற கூட்டம் தான். ஆனா அதே நேரத்துல நமக்கு சில நேரங்கள்ல உள்ளுக்குள்ள அள்ளு இருக்கு. அதை பார்த்த உடனே உசுறு ஒரு நிமிஷம் உள்வாங்கும். சரியா? அதனால ஷாப்பிங் பண்ண போறவங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டம் இல்லாத இடமா பாருங்க. கூட்டம் இல்லாத நேரமா பாருங்க. முடியலையா பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு அதுகளையும் கஷ்டப்படுத்தி கசக்கி புழிஞ்சு கூட்டிட்டு வராதீங்க. எது வேணாலும் எப்ப வேணாலும் யாருக்கு வேணாலும் ஆகலாம். ஓகே, சேஃபா இருக்க வேண்டியது நம்ம. இதை பார்த்த உடனே உண்மையிலே ஒரு நிமிஷம் பக். ஏன்னா இப்பெல்லாம் கூட்டத்தை பார்த்தாலே உள்ளுக்குள்ள குடல் எல்லாம் ஆட ஆரம்பிக்கிறது. ஐயா எல்லாமே சேஃபா இருப்போம், நம்பிக்கை எல்லாம் ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமே இனிமே. இந்த மாதிரி ஒரு நெரிசலுக்குள்ள மாட்டிக்கிட்டு நீங்க போயிட்டு அதை கொண்டாட வேண்டியதை தயவு செய்து சந்தோஷமா கொண்டாட வேண்டியதை துக்க செய்தியா மாத்திராதீங்களா. யாரையும் பயமுறுத்தல. ஜஸ்ட் ஒரு காஷன் அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேலே நான் போய் தான் ஆவேன். அப்படித்தான் நான் அப்படி போனாதான் எனக்கு தீபாவளி மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தனியா போங்க. கூட யாரையும் கூட்டிக்கிட்டு உங்களுக்கு துணையா இருக்கட்டும். அதாவது அவங்க விருப்பப்படி பண்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு தேவையில்லாம போயிட்டு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. போனா போனதுதான், வேற எதுவும் இல்லை. சரியா?